அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம். குளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் இந்த எளிய பொருளை சேர்த்து குளித்து பாருங்கள். 7 ஜென்மத்து பாவம் விலகி பூரணமாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி பூஜைகள் செய்ய முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மிகவும் எளிமையான முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கான ஒரு தாந்திரிக குளியலை நம்ம பார்க்க போறோம். குளிக்கும் தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய அந்த தாந்திரிக பொருள் என்ன, அதை எப்படி சேர்க்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு மிக மிக விசேஷமான ஒரு நாள். நிறைய புராணங்கள்ல இந்த வைகாசி விசாகம் திருநாள் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போய் நாளைய தினம் முருகப்பெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலை 5 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிக குளியலை செய்யலாம். நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நாளைய தினம் ஜூன் 9ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செய்யலாம். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவர்களுக்காக நீங்க இந்த தாந்திரிகத்தை செஞ்சு கொடுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. 1 ஸ்பூன் அளவிற்கு தயிர் நமக்கு தேவை. பொதுவாகவே குளிக்கும் தண்ணீரில் தயிரை நம்ம அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் இதை நாம் செய்யும் போது பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிக குளியல் செய்வதனால பாவங்கள் நீங்கி முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பது மட்டும் கிடையாதுங்க. அதனுடன் சேர்த்து 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும். நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஆற்றல்கள் முற்றிலுமாக விலகும். சரிங்க, இந்த தயிரை எப்படி சேர்க்கணும்னு பார்த்தோம்னா, நீங்க குளிப்பதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவிற்கு தயிரை ஒரு சின்ன தட்டுல அல்லது கிண்ணத்துல நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தை உங்களுடைய வலது கையில நீங்க வச்சிருங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தயிர் இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தை உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல வலது கையில நீங்க வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வைகாசி விசாகம் திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை மனதார நான் வணங்குகிறேன், நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு இந்த பிரார்த்தனையை ஒரு நிமிஷம் நீங்க செய்யுங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சடாட்சர மந்திரத்தை 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. 5 நிமிடங்கள் சொன்னதற்கு பிறகு அந்த தயிரை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல சேர்த்துருங்க. பிறகு நீங்க வழக்கம் போல குளிக்க ஆரம்பிக்கலாம். மேக்சிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. தலைக்கு குளிக்க முடியாதவங்க நீங்க நார்மலா குளித்தால் கூட போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை அந்த தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. மிகவும் வயதானவர்கள் அல்லது சின்ன குழந்தைகளாக இருக்கிற பட்சத்துல குளிக்க முடியலனா கூட பரவாயில்லங்க. அந்த தண்ணீரில் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கட்டும், முகம் கழுவிட்டாலே போதும். ஷவர்ல நீங்க குளிக்கிறவங்களா இருந்தால் கூட ஒரு சின்ன மக்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க தயிரை ஆட் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் தலைக்கு குளிச்சிருங்க. பிறகு நீங்க ஷவர்ல நார்மலாக குளிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் மிக்க தாந்திரிக குளியலை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ரோஸ் குவார்ட்ஸ் கல். ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது உறவு முறைகள்ல பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை நீங்க பயன்படுத்தலாம். கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்காகவும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக அந்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அல்லது சரியா பேச மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய
சீனியர்ஸ் யாராவது உங்களை சரியா ட்ரீட் பண்ணல, ஏதோ டார்ச்சர் பண்றாங்கன்னா அது போன்ற சூழ்நிலையிலும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். நீங்கள் விரும்பும் நபர் உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டுவதற்காக இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த கல்லை நம்ம பயன்படுத்தணும். சரிங்க, எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு நம்ம சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி, இது போல நம்ம சொல்லணும். ஒரு நபருக்கு ஒரு கல்லை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இது போல நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதும். ஒரு வாரத்திலிருந்தே நல்ல பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது அதிரடியான பணவரவை கொடுக்கக்கூடிய கிரீன் ஜேட் கல். எவ்வளவு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த கல்லை உங்களுடைய வலது கையில வச்சு விரல்களால மூடி ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற இந்த வாக்கியத்தை சொன்னாலே போதும், ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்கள் கண்முன்னே விரிவடையும். இந்த கல்லை நீங்க மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக், கல்லா பெட்டி, பீரோன்னு பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்தில் வேணாலும் வைக்கலாம். ஜஸ்ட் நீங்க பணம் வைக்கும் இடத்துல இந்த கல்லை போட்டு வைத்தாலே போதும், அது பணவசியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அமெத்திஸ்ட் ஸ்டோன், செவ்வந்திக்கல். இந்த செவ்வந்திக்கல் நம்முடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் ஆற்றல் உடையது. இளம் ஊதா நிறத்தில் இந்த கல் இருக்கும். லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்திக்கல் இருக்கும். இந்த கல்லை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லை நம்முடைய வலது உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி நம்முடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல மகிழ்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ணணும். உதாரணத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா, அந்த 10 லட்சம் ரூபாய் இப்போ உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும், அது போல நீங்க மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணணும். இந்த கல்லை கையில வச்சுட்டு அந்த உணர்வுகளை நீங்க கொண்டு வரணும், அவ்வளவுதாங்க. உங்களுடைய கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது நிறைவேறிட்டதை போல 5 நிமிடங்கள் நீங்க ஃபீல் பண்ணாலே போதும், உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நம்ம வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். இந்த ஆமை இருக்கும் இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஆற்றல்கள் முற்றிலுமாக விலகி பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை முற்றிலுமாக நீக்கும். ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல இந்த ஆமையை நாம் வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர எந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும். சில பேர்லாம் வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட எனக்கு லக் ஃபேவர் ஆனது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கண்ணாடியை பார்த்துட்டு வரும்போது கொஞ்சமும் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவை உடனே ஏற்படுத்தி தரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த சங்குமாலை பணவசியத்துடன் முகவசியத்தையும், அதாவது முக வசீகரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலையை நாம் கழுத்தில் அணியும் போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். இந்த சங்குகள் நம்முடைய உடம்பில் படப்பட ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். முகத்திற்கு நல்ல பொலிவையும் பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சங்கு மாலையை அணியலாம். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரம் மட்டும் இதை நம்ம எடுத்து வைக்கணும், மற்ற நேரம் முழுவதுமே இதை அணிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இதையெல்லாம் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலனடையணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் பூஜை செஞ்சு இந்த பொருட்களை நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள
இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.